ஒரு ஆள்கிட்டே பஞ்சகல்யாணிங்கிற பெண் குதிரை இருந்துச்சு. ஒரு நாள் அது காணாம போக அந்த ஆள், அருமையான என் குதிரை போச்சே சாமி, உனக்கு கண் இல்லையா?ன்னு அழுதான். 2 நாள் கழிச்சு அவனோட வீட்டு வாசல்ல அதே குதிரை நின்னுச்சு. அந்த பெண் குதிரைக்கு பலான மூட் வந்து அது ஆண் குதிரையை தேடிப் போயிருந்தது. காரியம் முடிஞ்சதும் திரும்பியிருச்சு. ஆனா கூடவே கட்டான 4 ஆண் குதிரைகளையும் கூட்டி வந்துருச்சு. இதை பார்த்ததும் குதிரைக்காரன், என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம், ஒரு குதிரை போய் 4 குதிரையை கூட்டிட்டு வந்திருக்கு, கடவுளே எல்லாம் உன் அருள்ன்னு சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் அவனோட மகன் புதுசா வந்த காட்டு குதிரையில் சவாரி பண்ணி அது இடற கீழே விழுந்து காலை ஒடிச்சிக்கிட்டான். கட்டுப் போட்டு கிடந்த மகனை பார்த்து, ஆண்டவா, இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற இந்த குதிரைகளை என் வீட்ல ஏன் சேர்த்தேன்னு அழுதான். கொஞ்ச நாள்ல போர் வந்துச்சு. ஊர்ல உள்ள எல்லா ஆரோக்கியமான இளைஞர்களும் படையில சேரணும்னு ராஜா உத்தரவு போட, இவனோட மகன் மட்டும் போகாமே. மத்தவங்க எல்லாம் போய் செத்து போயிட்டாங்க. குதிரைக்காரன், கடவுளின் அருளே அருள், காட்டுக் குதிரையை என் வீட்டுக்கு அனுப்பி பையனை கட்டோடு படுக்க வச்சு போருக்கு போகாம சந்தோஷப்பட்டான். காப்பாத்தினியே!ன்னு. ஒரு குதிரை சமாச்சாரத்துக்கே ஒருத்தன் எவ்வளவு தடவை சிரிக்கிறான், எவ்வளவு தடவை அழுகிறான்னு பார்த்தீங்கள்ல. அதனாலதான் நடக்கறது நடக்கட்டும், நீ அலட்டிக்காம இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.